டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட 2021 அக்டோபர் 14 இருந்து பிளே ஸ்டோர்ல இருக்கிறாங்க. அண்ட் அதே போல இந்த அப்ளிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிகபட்சமா இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 லேக்குக்கான லோன் தர்றதாக வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது அப்டூ வந்துட்டு 10 லேக் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க கிட்ட ட்ரஸ்டட் லெண்டிங் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு லைக் டாடா கேபிட்டல் அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் அண்ட் மோர் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோர்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க போல இவங்க கூட. நம்ம இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில், ஏன்னா நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை நமக்கு அனுப்பி கேட்டிருந்தீங்க. இதில் லோன் ஆப்ஷன், ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, என்ன மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. அதற்கான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஒரு ரிவ்யூக்காக மட்டும்தான் அண்டு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். ஸோ எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது, எந்தவித ப்ரொமோஷனும் கிடையாது. இது முழுக்க ரிவ்யூ அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ. ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி லோன் எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நம்ம இதில் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றத தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். சரி, ஓகே. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அப்ளிகேஷன் பேரை பார்த்தலாமா? டாடா நியூ பே டிராவல் ஷாப்பிங் அப்படின்றது தான் இந்த ஷாப் அப்படின்றது என்னுடைய பேர். டாடா டிஜிட்டல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது தான் இதனுடைய அஃபிஷியல் நேம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் 4.2 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இங்கே 50 மில்லியன் அப்படின்னா 5 கோடி பேர் இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் நம்ம யூபிஐ மூலியமா கூட பணம் அனுப்பலாம். அதுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இவர் டெய்லி ஸ்பெண்ட் ரிவார்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெய்லி அனுப்புகிற காசுக்கு நாங்கள் ரிவார்டு கொடுப்போங்க. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10% கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து வேறு கோணத்தில் நீங்கள் பணத்தை அனுப்பும்போது டேரெக்டாக பார்ட்னர்ஷிப்பில் இருந்து வந்துட்டு இவங்க பார்ட்னர்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டில் இருந்து 5% வந்து கேஷ்பேக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே வழக்கம் போல் ஆக்சஸ் பர்சனல் லோன் அப்டூ வந்துட்டு 10 லேக் அப்படின்றத சொல்லி அதில் வந்துட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியும். செக்யூரிட்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அட் ஏர்ன் 8 to 11% ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இது மூலயமா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஸோ வந்துட்டு டிடிஹெச், மொபைல் ரீசார்ஜ், பிராண்ட் ரீசார்ஜ், அதாவது பிராட்பேண்ட் ரீசார்ஜ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிக்கலான்றதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே போனோம்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2021 பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்கு. 2026 மே 25 அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு. சரி, ஓகே. அடுத்த கட்டமாக நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கம் போல தான். ஸோ இந்த இடம் ஒரு இது பார்வை பார்த்துக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கார்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. ஸோ அது என்னன்னு தெரில. ஸோ அது நம்ம வந்து பயன்படுத்தினா மட்டும்தான் தெரியும். கார்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்தாலும் அப்டூ ஆப்ஷன் அப்படின்றது அவங்களே வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் ஃபைனான்ஷியல் அப்படின்றதுக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோ, ஸோ அதில் வந்துட்டு எப்படி நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் தான் முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி முக்கியமான டீட்டெயிலை செக் பண்ணணும். 4.2 ஸ்டாராக இருந்தாலும், ஸோ இதில் 3 லட்சத்துக்கு மேலே ரிவ்யூ இருந்தாலும் நம்ம செக் பண்ண வேண்டியது சிங்கிள் ஸ்டார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனில் இந்த ரேட்டிங் அப்படின்றத சிங்கிள் ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மோஸ்ட் ரெலவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்துட்டு நியூவஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. இப்போ கரண்ட் டேட்டில், அதாவது இன்னைய டேட்டில் இருந்து பாருங்கள், அதாவது நேற்றைய டேட்டிலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இன்னைக்கு தேதி என்ன, 13. நேற்றைய டேட்டு 12லேருந்து இருக்குது பாருங்கள், 12/6/2026. ஸோ 11/6/2026, 11/6/2026, இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக வருது பாருங்கள். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாஸ் டோட்டலி ஃப்ரீ ஃபார் பில் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது வரல, ஹிட் அண்ட் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெட்டிங் டிவைஸ் பிளாக் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து எரர் வருது, சடன்லி கேன்ட் என்டர் தி ஆப் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது தொடர்ந்து இருக்கா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டு தொடர்ந்து கொஞ்ச நாட்களாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ் வெரி பேடு சர்வீஸ், அதாவது கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, பிஸியாகவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரே மாதிரி கம்ப்ளைண்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு மட்டும் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதிலிருந்து அப்படியே 13லேருந்து நம்ம போகலாம், 12லேருந்து போகலாம், எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அப்படியே போனோம்னா வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் 12 வரைக்கும் போகலாம். என்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்க்கும்போது எது உங்களுக்கு நியர்பை வருது, எது அதிகமாக வந்துட்டு இருக்கோ அதை நீங்கள் ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் இப்போ இந்த அப்ளிகேஷனில் போயிட்டுருக்கேன். எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த 11 பாருங்கள், 12 வந்துச்சு. அப்போ இந்த 12 வரும்பொழுது இதில் ஒரு மாதம் அப்படின்றது கம்ப்ளீட் ஆச்சு. இந்த பிட்வீன் கேப்பில் எது ஒரே மாதிரி தொடர்ந்து நிறையா மெஜாரிட்டியாக வந்துருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்படி தான் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம போய் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நான் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குங்க பாருங்கள். இதில் வந்துட்டு கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு ஃபோன் நம்பர் மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர், அப்புறம் கஸ்டமர் கேர் மெயில் ஐடி, ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ், அதில் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்களா. இங்கே வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இதில் லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த மாதிரி வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டாக்ட் பண்ணுற டீட்டெயில் அப்படின்றத லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹெல்ப் சப்போர்ட் அப்படின்றது இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க. ஸோ என்ன டீட்டெயில் வேணுமோ அக்கௌண்ட்டை, இன்சூரன்ஸு, பில்லு, ஸோ அவர் பிராண்டு, ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கோ வியூ ஆல்னா வியூ ஆல் கொடுத்துட்டு, ஸோ டிக்கெட்டு இந்த மாதிரி வியூ ஆல் அப்படின்றது கொடுத்து அதில் உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ அப்படின்றது வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து கொடுக்கலாம். இல்லை கான்டாக்ட் நம்பர் மெயில் ஐடி மூலிமா கூட கொடுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெயில் ஐடி மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா மெயில் ஐடி அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட்டு 24 to 48 hours கூட எப்போவுமே அது வந்துடணும். வேறு ஏதாவது இது ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபர்தராக இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு என்ன டீட்டெயில் அப்படின்றத உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம பர்சனல் லோன் அப்படின்றது ஆப் மூலிமா கொடுக்கல. ஸோ இங்கே வந்துட்டு வெப்சைட் மூலிமா கொடுத்தோம். அது லோடிங்லேயே தான் இருக்குது. ஸோ அடுத்த பேஜுக்குள்ளே அப்படின்றது போகலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஸோ மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.